Hello all, good morning. 25th ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 25th of ஜனவரி வந்து தேசிய வாக்காளர்கள் தினம், நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே. இது எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குரிமை பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காகவும் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் யங் ஜென்ரேஷன் இருப்பாங்களா அந்த ஓட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் தான் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான மக்களாட்சி கொண்ட நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். இந்த வருடத்திற்கான நேஷனல் ஓட்டர்ஸ் டேயோட தீம் என்ன அப்படின்னா, நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். தேர்தல் ஆணையம் சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த யங் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர், 2 கார்ட்டூன் கேரக்டர், மேல் அண்ட் ஃபீமேல், இவங்கள வச்சு ஒரு சின்ன வீடியோ வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க. இது நம்மளோட தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. டைம் இருக்கவங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த கார்ட்டூன் கேரக்டரோட நேமும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஜனவரி 26 வந்துட்டு இந்தியாவோட குடியரசு தின விழா. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துட்டுருக்கு. இந்த வருடத்திற்கான சிறப்பு தலைமை யார் அப்படின்னா, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். 75th குடியரசு தின விழாவை நம்ம கொண்டாடுறோம். இதில் இந்த வருடம் ஒரு கருப்பொருள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளை வச்சு மையமாக வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருடம் என்ன அப்படின்னா, விஷ்கட் பாரத் அண்ட் பாரத் லோக்தாரி ஹி மாத்ருகா. கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. பட் இதுதான் வந்து கருப்பொருள். விஷ்கித் பாரத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியடைந்த இந்தியா. இந்த நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த தடவை குடியரசு தின விழாவை வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சென்னையில் குற்றங்களை கட்டுப்படுத்த 3 செயலிகளை சென்னை மாநகர காவல்துறையினர் வந்து நேற்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த செயலிகள் 3, அது போக ஒரு கண்காணிப்பு அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. IVMS, இன்டகிரேட்டட் வெஹிக்கல் மானிட்டரிங் சிஸ்டம். இதோட மொத்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 1.81 crore. ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு அமைப்பு. அப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒருங்கிணைந்த வாகனம்னா வாகனத்தோட அந்த லைசன்ஸு அந்த மாதிரி பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதுவும் அது போக வாகன கட்டுப்பாடு, வேகம், இது எல்லாமே வந்துட்டு இது ஒருங்கிணைந்து இதில் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. தென் 3 செயலி. ஒன்று வந்து கண்காணிப்பு செயலி, இது வந்து பருந்து செயலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25 லட்சம் மதிப்பில் உள்ளது. இந்த பருந்து செயலி எதற்கு அப்படின்னா, அதிலே போட்டுட்டோம் கண்காணிப்பு செயலின்னு. யாரை கண்காணிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே குற்றவியல் பின்னணி கொண்ட ஒருத்தர் வந்துட்டு பரோலில் வந்திருப்பாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி குற்றவியல் முடிஞ்சு அவங்களோட தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில் வந்திருப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, அதாவது அவங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, அவங்க திருப்பியும் வந்துட்டு இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தொடர்ந்து அவர்களை கண்காணிக்கும் செயலி தான் இந்த பருந்து செயலி. தென் பந்தம் செயலி, இது ஒரு உதவிக்கான ஒரு செயலி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகரத்தில் நிறைய இடத்துல வந்து ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் சீனியர் சிட்டிசன் மட்டும் தனியாக இருப்பாங்க, இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம். அந்த மாதிரி இடத்துல இந்த செயலி மூலமாக நம்ம காவல்துறையினரை தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பந்தம் செயலி. நெக்ஸ்ட் ஒன் நிவாரணம் செயலி. இதில் நீங்கள் உங்களுக்கு காவல்துறை சம்மந்தமாக ஏதாவது புகார்கள், இல்லை எங்களுக்கு ஏதோ ஒரு சேஃப்டி வேணும், அந்த மாதிரி ஒரு புகார் கொடுத்தோம்னா அதுக்கு அவங்க உடனே விரைந்து வந்துட்டு தீர்வு கொடுப்பாங்க. அதுதான் இந்த நிவாரணம் செயலி. தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக ஏறு தழுவுதலுக்கு புதிய அரங்கம் ஒன்றை தமிழக முதல்வர் நேற்று திறந்து வைத்துள்ளாங்க. இதோட திட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா 62,78,00,000. இது எங்கன்னா மதுரை அலங்காநல்லூர் கீழக்கரை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இதில் அவங்க இந்த வீர விளையாட்டை பற்றி நிறைய குறிக்கோள்கள்லாம் காட்டியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒன்று முல்லை நில மக்களின் வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரங்கத்திற்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் பெயரை தான் இந்த ஏறு தழுவுதல் அரங்கத்திற்கு சூட்டியிருக்காங்க. அதே போல் சென்னையில் கிளாம்பாக்கத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதற்கும் வந்து கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நினைவு பேருந்து நிலையம் அப்படிங்கிறதான் பேராக கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா. இந்த நியூஸ் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இவர் பீகாரோட முன்னாள் முதல்வர், 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த ஒரு சமூகத்திலிருந்து வந்து மக்களோட சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் போராடி இருக்காங்க அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இவர் ஒரு மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றாங்க. அவரோட 100ஆண்டு விழா, அதாவது 100வது பிறந்த நாளில் தான் இந்த பாரத ரத்னா விருது வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு ஒரு நியூஸ் இருக்குங்க. நாடாளுமன்ற சீர்திருத்தம் செஞ்சுட்டாங்கன்னா அதை மத்திய அரசு ஏற்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கேள்வி கொடுத்துருக்காங்க. இதை எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிகார் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, நம்மளே நம்மளோட ஹிஸ்டரியில் அடிக்கடி இந்த அலிகார் யூனிவர்சிட்டி பற்றி படிச்சிருப்போம். இந்த அலிகார் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி சிறுபான்மையருக்கான அந்தஸ்து இருந்தது. நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது நீங்கள் பாலிட்டியில் போய் பார்த்துக்கணும், ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த அலிகாரோட சிறுபான்மையினை அந்தஸ்தை நடுவில் கேன்சல் பண்ணிட்டாங்க. திருப்பி இதற்கான அந்தஸ்தை 1981 பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டு கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் அதை மத்திய அரசு ஏற்கவில்லை. இதற்காக தான் இந்த வழக்கு இருந்திருக்கு. இதில் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சட்டத்தை இயற்றுவதில் நாடாளுமன்றம் தான் எப்பொழுதும் தலைமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாடாளுமன்றம் சட்டம் இயற்றிச்சுன்னா அதை மத்திய அரசு ஃபாலோ பண்ணணும். இதற்கு நீதிமன்றம் உறுதுணையாக இருக்கும், அதாவது நாடாளுமன்றத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தென் நேற்று ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். இந்த பெண் குழந்தைகள் தினம் சார்பாக நேற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டையும் சமூகத்தையும் சிறப்பாக்கும் பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இந்த தினம் எதற்கு கொண்டாடுறோன்னா, பெண் குழந்தைகளின் உறுதியும் அவங்களோட வளர்ச்சி மனப்பான்மையும் போற்றும் விதமாக நம்ம இந்த பெண் குழந்தைகள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேசிய பெண் குழந்தைகள் தினம். இதே போல் மாநில பெண் குழந்தைகள் தினமும் இருக்குது. அது என்னைக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம எப்போதுமே ஒரு கூட்டு பயிற்சி அடிக்கடி மேற்கொள்வோம். நம்மளோட அண்டை நாடுகள், கூட்டுறவு நாடுகள் கூடலாம் மேற்கொள்வோம் இல்லையா. இந்த வகையில் அரபிக்கடலில் ஒரு பயிற்சி நடந்துட்டு இருக்கு. பேர் டெசர்ட் நைட். இந்தியா, பிரான்ஸ், UAEயில் உள்ள விமானப்படைகள் இணைந்து இந்த பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. அரபிக்கடலில் நடக்குது. முக்கியமாக இராணுவத்தை பலப்படுத்துவதற்காகவும் தென் நம்மளோட 2 நாடுகளுக்குள்ள பரஸ்பர அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பயிற்சி நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போது நம்ம பார்த்துருந்தோம், இந்த பிரான்ஸ் 2 தடவை வந்திருக்கு. இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் நைட் பயிற்சியிலும் வந்திருக்கு. இன்னொன்று, நாளைக்கு நடக்க போகிற குடியரசு தின விழாவோட தலைமை சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அதிபர் தான். ஸோ அவர் வர்றதுனால இங்கே ரஃபேல் போர் விமானங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நெடுங்காலமாக போர் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே நடந்துட்டு இருக்கு. இதில் 75 பேருடன் சென்ற ரஷ்ய விமானம் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 65 பேர் உக்ரைன் கைதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சர்விக்கல் கேன்சர். இந்த நியூஸ் தொடர்ந்து ஒரு 4-5 நாள் நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு. சர்விக்கல் கேன்சர், இதோட வேக்சினை பற்றி ஒரு நாள் பார்த்தோம். தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்வான்ஸ் ஸ்டேஜ் டிடெக்ஷனால் என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜனவரி ஃபுல்லாக சர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல் இந்த கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு இன்னொன்று இருக்குங்க. அது ஜனவரி கிடையாது. இந்த ஜனவரி ஒன்லி ஃபார் சர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த். சர்விக்கல் கேன்சர்னா கருப்பை வாய் புற்றுநோய், அதுதான் சர்விக்கல் கேன்சர். ஒவ்வொரு வருடமும் 7500 பெண்கள் சர்விக்கல் கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். அதே மாதிரி ஒரு டேபிளர் காலம் கொடுத்து 2 பேரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. க்ரூட் இன்சிடென்ட் ரேட் பெர் 1 lakh விமன் கொடுத்துருக்காங்க. அதில் சென்னையும் தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் கேன்சருக்கு, சர்விக் கேன்சருக்கு, ஓவரி கேன்சருக்கு, தென் கார்பஸ் யூட்ரி கேன்சருக்கு, தென் லார்ஜ் பவுல் கேன்சருக்கு 2 கம்பேரிசன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு NCD அதெல்லாம் பற்றி கேட்கும்போது இது எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலக அளவில் பெண்களை முதல்ல அதிகமாக தாக்கும் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் தான். 2வது சர்விக்கல் கேன்சர் இருக்குது. Center releases 3 drug regimen for treating leprosy. லெப்ரசி நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், லெப்ரஸை நம்ம ஃபுல்லாக ஒழிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படி இல்லை. இன்னும் சமீபமாக ஒரு ரொம்ப மினிமல் அமௌண்ட்டாக லெப்ரஸியோட நியூ பேஷண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போது இந்த லெப்ரஸை நம்ம எராடிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது எந்த இயர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெப்ரஸியை நம்ம ஒழிக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 2 ட்ரக் ரெஜிமெண்ட் இருந்தது. அதுலேருந்து இப்போ நம்ம 3 ட்ரக் ரெஜிமெண்ட்டுக்கு மாறி இருக்கோம். WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, April 1, 2025க்கு நீங்கள் 3 ட்ரக் ரெஜிமெண்ட்டுக்கு மாறி இருக்கணும் அப்படின்னு உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா ஒரு 12 மாதம், அதாவது இப்போ இந்த ஏப்ரல்லே மாற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏம் என்னென்னா, டு ஸ்டாப் டிரான்ஸ்மிஷன் அட் தி சப்நேஷனல் லெவல் பை 2047. இதுக்குள்ளே அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ஏமாக இருக்குது. இந்த லெப்ரஸிக்கு நார்மலாக எந்த மாதிரியான மருந்துகள்லாம் கொடுப்பாங்கன்னா, மல்டிடெக் தெரப்பி, அதாவது கூட்டு மருந்து, ஒருங்கிணைந்த மருந்து சிகிச்சை அந்த மாதிரி கொடுப்பாங்க. தென் இதோட
காசஸ் வெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, இதுதான் இதோட காசிங் ஏஜென்ட். தென் இது போக இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பற்றி கொஞ்சம் இருக்குது. தென் குடியரசு தின விழாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களோட பண்பாட்டை வந்து பிரதிபலிக்கும் வகையில் வாகனம் வந்துட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதற்கு ஒரு பேர் இருக்குது. ஹிந்தியில் ஒரு யாத்ரா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா தடவையும் வந்துட்டு எல்லா மாநிலத்தில் உள்ள ஊர்திகளும் எடுக்க மாட்டாங்க, சில பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க, அதற்கு தனி கமிட்டி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இன்கேஸ் அந்த ஊர்திகளில் உங்கள் மாநிலங்களோட பட்டியல் வரலை அப்படின்னா அதை வந்துட்டு வேறொரு இடத்துல நாங்கள் காட்சிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.